ஒரு அடர்ந்த காட்டில் காரு என்றொரு காகம் வாழ்ந்தது. அதன் இறகுகள் வானவில்லின் 7 வண்ணங்களில் பிரகாசித்தன. மற்ற காகங்களெல்லாம் கருப்பாக இருந்ததால் அவற்றை பார்த்து, சீச்சி, நீங்கள் எவ்வளவு மங்கலாக இருக்கிறீர்கள், என் அழகைப் போல உங்களுக்கு வண்ணமே இல்லை என்று அடிக்கடி ஏளனம் செய்தது. ஒரு நாள் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மரங்கள் காய்ந்தன, விலங்குகள் தண்ணீர் இல்லாமல் தவித்தன. அப்போது ஆந்தை மாமா காருவை பார்த்து, காரு, உன் இறகுகளில் மேகங்களின் ஆற்றல் உள்ளது. நீதான் சூரியனுக்கு மிக அருகில் பறந்து சென்று மேகங்களின் அரசியிடம் பேசி மழை கொண்டு வர வேண்டும். ஆனால் வெப்பத்தால் உன் நிறம் கருகிவிடும் என்று கூறியது. முதலில் தயங்கினாலும் தாகத்தால் வாடிய நண்பர்களை பார்த்த காரு, நான் போகிறேன், என் நிறம் போனாலும் பரவாயில்லை, என் நண்பர்களை காப்பாற்றுவதே முக்கியம் என்று உறுதியுடன் புறப்பட்டது. அது மிக உயரமாக பறந்தபோது சூரியனின் அனலில் அதன் அழகிய வண்ணங்கள் கருகி அதன் உடல் கரிய நிலக்கரி போல கருப்பாக மாறியது. ஆனாலும் மனம் தளராமல் மழையை பெற்று வந்தது. காட்டில் மழை பொழிந்து பசுமை திரும்பியதும் விலங்குகள் அனைத்தும் காருவை பாராட்டி, வானவில் நிறம் போய்விட்டது காரு, ஆனால் நீ செய்த தியாகம் மிகவும் பெரியது. உன் கருப்பு நிறம் இப்போது எங்களுக்கு வீரத்தின் அடையாளம் என்று கூறின. இந்த நிகழ்வு உண்மையான அழகு என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை, அது மற்றவர்களுக்காக நாம் செய்யும் தியாகம் மற்றும் நல்ல செயல்களில்தான் உள்ளது என்ற ஆழமான நீதியை கற்றுக் கொடுத்தது.